பெங்களூர்ல இருந்து கிளம்புனேன். இந்த புருஷன் ஒரு பூகம்பம் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரா, பாதி இந்த வீட்லயே தான் இருக்கும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்கெல்லாம் ஆபீஸ்க்கு வந்த மாதிரியே தெரியலையே. அங்க எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருந்தாங்களா, அதான் மாத்தி ஒருத்தர் தான் ஆபீஸ்க்கு வந்தாங்க. 2 பேரும் ஆபீஸ்க்கு வரவே இல்லையே. இவர் டியூட்டி விஷயமா வந்து இவங்க கூட தெரிஞ்சிட்டு இருந்தாரு. பண்ணிருக்கானுங்க. அந்த ரோட்ல தான் நானும் கிளம்பிட்டேன். உடனே ஃபிளைட்ல நல்ல ஓடி வந்துட்டேன். குட் நியூஸ் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் இருக்க முடியுமா? அதான் நானும் எங்க மாமாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். எதிர்பார்க்காதது உங்க ட்விஸ்ட் தாம்மா. சும்மா நீங்க அப்போ 2 பேரும் பேசிட்டு தான் இருந்திருக்கீங்க, எங்க மட்டும் தான் அவ்வளவு பேச மாட்டீங்க. ஆமா, திவ்யா கிட்ட சொன்னேன், நீங்களாம் குரூப்பா சுத்துறது எனக்கு ஆசையா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, நான் மட்டும் லோன்லியா இருக்கேன் அப்படி சொன்னேன். அப்புறமா தான் எங்க போனாலும் என்ன வர வச்சது. கூட வந்தீங்கன்னு சரி, ஆனா அவங்க எப்படி உங்களை விட்டாங்க? அவங்க கூட இருக்கிறதுக்கு அவங்க கிட்ட சொல்ற டைலாக் தான், அவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னு தெரியணும்ல, அங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுவேனே. இப்படி சொல்லிதான் அங்க இருந்து வருவீங்க. ஆமா, எனக்கு கொடுத்த ஹிண்ட் எல்லாம் நான் இங்க சொல்லுவேன் தான். ஆமா, ஹிண்ட் கொடுத்தா கல்யாணத்துல அந்த ஜுவல் எல்லாம் எடுத்து போட்டப்போ இது அரசோட அக்கா ஒண்ணு இருக்கே. ஆமா, வரைக்கும் நான் கேட்டேன். அப்ப சொன்னாங்க, அப்பதான் எனக்கே புரிஞ்சது. ஆனா எப்படி காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. காப்பாற்ற முடியும். இவ்வளவும் பண்ணிருக்கீங்க. அப்புறம் நம்ம கேங்ல புது வரவு என்ன ரிச்சர்ட், இப்ப எப்படி இருக்கீங்க? 2 பேரும் எப்படி ஒண்ணா நீங்க கதையை சொல்லு. ஒன்னாயிட்டோம்ல, அப்புறம் என்ன தெரியணும்னு அதுக்கு தான் எங்க அம்மா வீட்லயே இருக்கணும்னு நினைச்சேன். அங்கிருந்து என் தூக்கிட்டு வந்தீங்க. அதுக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு கண்டிஷன் வேற. ஓடிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன நான் சொல்றேன், நான் எதுக்கு இதை போட சொல்லிருப்போம் உனக்கே தெரியும். அப்படி பண்ணா நான் என்ன சொல்றது? என்ன பதில் சொல்லாம திரும்பிட்டா? அங்க முறைச்சிட்டே தானே இருந்த, எப்படி ஒண்ணு சேர்ந்தீங்க? எங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சாகும். எனக்கு தெரிஞ்சாகணும். அவங்க என் தங்கச்சி பத்தி எப்படி முறைப்ப? சமாதானம், நீங்க சொல்லுங்கன்னு வண்டியை பிடிச்சிரும். இவ்வளவு கேக்குறாங்களா சொல்ல? லேட்டா போச்சு. சிவா இருந்த வரைக்கும் எனக்கு திவ்யா மேல பெரிய அபிப்பிராயம் எல்லாம் இல்ல. சிவா இன்னும் நிறைய ஏற்றி விட்டதுனால எனக்கு இன்னும் திவ்யா மேல கோவம் தான் இருந்துச்சு. இங்க வந்தாங்களே ஃபர்ஸ்ட் சில பல கட்டுக்கதைகள் தானே அது. ஆமா, ரூமரை தான் சொல்றீங்க. ஆமா, ரூமர் தான். அந்த ரூமர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்கிட்ட அங்கேயே சொன்னாங்க. அப்ப எனக்கு இன்னும் கோவம் தான் வந்துச்சு. போயும் சொல்லு. பட்ட பொண்ணு அவருக்கு கிடைக்கணுமா அப்படின்லாம் தோணுச்சு. அப்படி என்ன நான் அந்த தாட் நிறைய வந்துச்சு. அப்போ எனக்கு இன்னும் வெறுப்பாக தான் இருந்துச்சு. சிவா போனதுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 days கழிச்சு இருக்கும் நாங்க பேசணும். வீட்டுல தானே நாங்க இருந்தோம், நீங்க எப்படி பேசுனீங்க? இல்ல, ஒரு நாள் நான் மட்டும் தான் இருந்தேன், நீங்க யாருமே இல்ல. சிவான மீட்டிங்ன்ட்டு நீங்க எல்லாம் போயிட்டீங்க. அப்ப பேசணும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கலையே. சீட்டு போனாலும் எனக்கு டைம் தேவைப்பட்டது, அதனால மாறிட்ட. அப்படி என்ன பேசுனா நீ மாறுற அளவுக்கு? உங்களை பத்தி சொன்னாங்க, அவங்களோட தாட்டை பத்தி சொன்னாங்க, அவங்க ஃபீலிங்ஸை பத்தி சொன்னாங்க. எனக்கு அது புரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்லியிருப்பான்னு. தெரிஞ்சிருக்கு, எனக்கும் தெரியணும். அது என்னன்னு சொல்லு. அவ என்ன சொன்னானா, நிஜமாவே நான் உங்க லவ் ரெஸ்பெக்ட் பண்றேன், மதிக்கிறேன். அவர் எப்படி ஒருத்தர் லவ் பண்றாங்கன்றது வந்து எனக்கு நிஜமாவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவரும் உங்க லவ் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த நிமிஷம் நான் விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன். அவருக்கு உங்களை ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு, ஒருவேளை உங்க கூட இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தா கூட அடுத்த செகண்ட் நான் விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு அவரோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். ஆனா அவருக்கு நான் தான் முக்கியம், நான் மட்டும்தான் முக்கியம்னும் போது சாரி, என்னால இதை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், ஒரு ஸ்கூல் படிச்சல உனக்கு அது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியுதா? நீ காலப்போக்கில் மறந்துடலாம். நான் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண லவ், என்னால அதை முடியல. நீ விட்டு கொடுத்துட்டா ஒரு சான்ஸ் அவன் என்னை பத்தி யோசிப்பான்ல அப்படின்னு கேட்டேன். சாரி, அவர் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் லவ் பண்ண லவ் என்னோடது கிடையாது. இந்த கதெல்லாம் கேட்டிட்டு மவளே அப்படின்னா ஒரு கதை எனக்கு தெரியாம இருக்கு. என்ன சொல்ற? அவன் ப்ரப்போஸ் பண்ணலன்னா 10 வயசுல நான் அவர் எப்படி பார்த்தனோ இப்ப வரைக்கும் நான் அவர் அப்படிதான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. 10 வயசுலயா? அது என்ன கதை? 10 வயசு கதை புரியல ரீமா. எனக்கு அப்ப புரியல. என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னு கேட்டேன். நான் ஊர்ல விளையாடிட்டு இருந்தோம். அப்ப காய மடியில படுத்து பேசிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்ப எங்க ஆயா ஒரு பதில் சொன்னாங்க. அதுல இருந்து என் மனசுல தோணுன தாட் இது. அதெல்லாம் எனக்கு அப்பத்துல இருந்து ஊறி போன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இதுக்கு நான் சொல்லிடவா? எனக்கு தெரிஞ்சு இது உங்க அண்ணனுக்கும் அவருக்கும் தெரியாது போல இருக்கே. அதானே அப்பா, இந்த கதை நமக்கு தெரியும். நல்ல வேலை, பயந்துட்டேன். சொல்லுடி மாதிரி என்ன எனக்கு தெரியும். இல்ல, அது உங்ககிட்ட பர்சனலா சொன்னாங்க. சொல்லுன்னு சொல்லிட்டு தடுக்க மாட்டான். சொல்லுங்க ரீமா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை.
எனக்கு அந்தளவு ஒரு நாள் அவருக்கு தெரியணும்ல, அதனால பிரச்சனை இல்லை. அங்க ஊர்ல ஏதோ ஒரு பார்ட்டி சொல்லியிருக்காங்க போல. ஏதோ விளையாடிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் விளையாட முடியும், அதுக்கப்புறம் ஆம்பளை பசங்களை தொட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போல. அது திவ்யா மனசுல ஒரு மாதிரி இருந்திருக்கு போல. அதுக்கப்புறம் அவ படுத்துக்கிட்டு போய் கேட்டிருக்கா, அவங்க ஆயிட்டு படுக்கும்போது போய் கேட்டிருக்கா, ஏன் நான் மாமா கூட இருக்கக்கூடாது, மாமா வீட்டுக்குலாம் போகக்கூடாதா அப்படின்ட்டு. ஒரு வயசு வரைக்கும் நீ போல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீ உன் ஃபேமிலி தானே பார்ப்ப, உங்க மாமா ஃபேமிலி எப்படி பார்க்க முடியும், உன் 2 மாமாங்களையும் நீ பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் இப்போ உங்களை அத்தான்னு கூப்பிடல, அப்போ மாமான்னு தானே கூப்பிட்டாங்க, அதை வச்சு நான் 2 மாமான்னு சொல்றேன். இப்போ நான் என் மாமா கூடவே இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, உன் மாமாவை கட்டிக்கோ, உன் பெரிய மாமாவையும் பார்த்துக்கலாம், உன் மாமாவையும் பார்த்துக்கலாம், உங்க மாமா வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விளையாட்டா சொல்லிட்டு நகர்ந்துட்டாங்க. திவ்யா மனசுல அது ஆழமா பதிஞ்சிச்சு போ. ஸோ அப்பத்துல இருந்தே அவங்க வீராவோட ஒய்ஃபா ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஃபேமிலியை விட்டு போகக்கூடாதுன்னா வீரா கூட இருக்கணும்னா ஒய்ஃபா இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்றதுனால. அப்போதான் ஆப்வியஸ்லி அரசோ பிரிய முடியாது, என்னதான் இருந்தாலும் அரசு வீராவோட ஃப்ரெண்ட் இல்லை. இந்த மாதிரி இந்த செயின் லிங்க்குக்கு அந்த மேரேஜ் மட்டும்தான் பாண்டா இருக்கும்னு அவங்க ஃபிக்ஸ் ஆனதுனால அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதான் நான் கேட்டேன், இப்போ நீங்க வரும்போது இங்க அவருக்கு வேற ஒரு லவர் இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, ஹாப்பியா விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன், அவர் எந்த வகையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனா நான் எங்க இருந்தாலும் மிஸ்ஸஸ் வீராவை தான் வாழ்வேன் அப்படி சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்சது. இதுக்கப்புறம் நானும் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு நானும் விலகிட்டேன். ரிச்சர்ட் எப்படி நுழைஞ்சாரு இதுல? சிவா ரிச்சர்டை மால்ல அனுப்பி விட்டல, அப்ப பழக்கமா இருக்காங்க. அதுல இருந்து அவ வெளியே போறேன்னு சொன்னது ரிச்சர்ட் கூட தான். எங்கன்னா வந்து சுத்திட்டு ரிச்சர்ட் வீட்டுல இருப்பா, நான் வரும்போது வருவா, அப்படிதான். நைட்டு என் கூட இருக்கன்ட்டு பாதி நாள் ரிச்சர்ட் கூட தான் போயிடுவா. அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிலாம் தோணல. சரி அவுட்டிங் கூட்டு போற ஃப்ரெண்டா இருக்காரு அப்படிலாம் தோணுச்சு. அவன் சொல்லாம கொள்ளாம தானே கிளம்பிட்டா. அப்புறமா தான் ரிச்சர்ட் வந்து கேட்கும்போது தெரிஞ்சது இது மாதிரிலாம் நடந்திருக்கு, இவ்வளவு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணும்போது இந்தியன் ஃபோன் நம்பர் திவ்யா கிட்ட இருந்து தான் வாங்கி கொடுத்தது. அவ திமிரா பேசி கட் பண்ணிட்டா. அப்புறமா தான் அவர் இங்க கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லும் போது நான் தான் திவ்யா கிட்ட போய் சொன்னேன். அப்புறம் வந்து அவ பேசி சமாதானப்படுத்தினான். ரிச்சர்டும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி என்னை மன்னிச்சிட்டா ஹாப்பியா லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா, அதே மாதிரி என்ன சொல்றது, நியூ ஜேர்னிக்கு ஸ்டார்ட் ஆக ரெடி, பழசெல்லாம் மறக்க ரெடி, என்னை ஃப்ரெண்டை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சென்னை ப்ராஜெக்ட்க்கு வாங்கன்னு சொன்னான். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் சென்னை ப்ராஜெக்ட் வந்தேன். அதே மாதிரி சிவா எனக்கு சொல்லிட்டு போனது இதுக்கப்புறம் போய் வச்சு செய்வேன்னு வேற சொன்னான். ஸோ அதுக்கும் திவ்யா பக்கம் சப்போர்ட் இருக்கணும்னு தோணுச்சு. இந்த 2 ரீசனுக்காக தான் சென்னைக்கு வந்தேன். என் கூட பேசினாலும் மனசுக்குள்ள நான் ஏதாவது பண்ணிடுவேன்ற வெறுப்பு உங்களுக்குள்ள இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. திவ்யா நீங்க வந்துருங்க, உண்மையை நான் சொல்லிடுறேன்னு ஒரு சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்கல. அவங்க பிளான் எல்லாம் தெரியணும், ரிச்சர்ட் வரைக்கும் ரிவீல் ஆகணும்னு நான் வெயிட் பண்ணேன், அவ்வளவுதான். மற்றபடி நானும் திவ்யா ஃப்ரெண்ட் தான், என்னை வெறுக்காதீங்க. நான் அதை கேரளாலே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் உங்க கேங்ல சேர்த்தோம், நம்ம எல்லாம் சுத்தணும். திவ்யா எப்போ அவங்களும் வரட்டும் ஒரு வாட்டி கூப்பிட்டாலோ அப்பயே புரிஞ்சிடுச்சு நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு. தேங்க்யூ. அப்புறம் திவ்யா கிட்ட ஆசைப்பட்டு ஒன்று கேட்டா, அதையும் நான் செஞ்சுட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். இப்பவே 2 பேர் லைஃப்ல நடந்தது வந்து ஃபெயிலியர்ஸே கிடையாது, அது ஒரு தப்பான சாய்ஸ், அவ்வளவுதான். அதை மறந்துட்டு நீங்க உங்களோட வேற சாய்ஸை பார்க்கணும், பெட்டர் சாய்ஸை பார்க்கணும். பேசி பழகி புது ரிலேஷன்ஷிப்குள்ள போங்க, அப்பதான் எனக்கு சந்தோஷம். நான் ஒருத்தர் கூட வாழும்போது நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு ஒரு செஷன் கொடுத்துட்டு போனோம். ஸோ நாங்க 2 பேரும் பேசி இப்போ நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டோம். சூப்பர். அப்ப நீங்க 2 பேரும் கப்பல். சாரி வாங்கி கொடுத்தவர் இவர் தான். ஆமா, ஐ மீன் இந்தியாவுக்கு வந்து 15 days ஆகுது. இவர் அதர் ஸ்டேட்ல சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. அப்பதான் சென்னை வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் போனாரு. இந்த இஷ்யூ நடக்கும்போது வாங்க, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிட்டு நானும் உங்க கூட ஜேர்னில ஸ்டார்ட் பண்றேன், நம்ம சுத்தி பார்த்துட்டு நம்ம நாட்டுக்கு போகலான்னு நாங்க பேசி இப்போ முடிவு பண்ணோம். ஸோ இன்னைக்கு நைட் டைம் பிடிச்சி நாங்க ஊரை சுத்த போறோம். இங்க கொஞ்ச நாள் கூட இல்லாமலா? ஆமா சாரி, ஃப்ளாரிடாக்கு வாங்க, அங்க சுத்தலாம். இதாங்க சுத்தி பார்க்கவே இல்லையே. நாங்க வெல்கம் பண்ணுவோம் கப்பல, ஓகேவா? இப்ப ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. அதுவும் உங்க 2 பேர் கப்பல்னும் போது எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. சொன்னதை மதிச்சு வந்ததுக்கும் மனசு மாறினதுக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் தான். தெரியல. அப்புறம் என் ஃப்ரெண்டாவது விடுறதாவது. அப்புறம் யாரையும் விடுறதா இல்ல, அப்படி கொஞ்சம் பேசணும். சரி முடிச்சு பேசவே இல்லை. அவங்க கதை என்னதாச்சு? போலீஸ் போயிட்டு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ரிமாண்ட் பண்ணியாச்சு, ஜெயில எத்தனை போட்டாச்சு. எத்தனை போய் போட்டீங்க? இயரிங் வரும்போது கூட்டுக்கு வருவாங்க, வர வேண்டிய சாட்சியம் சொல்லலாம். மேக்ஸிமம் 2 இயரிங்குள்ள முடிக்கிற மாதிரி உள்ள இன்ஃபியூஸ் போட்டாச்சு. ஃப்ளூயன்ஸே போட்டீங்க.
வாய்தா ஜாமீன் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயரிங்ல விசாரிக்கிற மாதிரி அடுத்த இயரிங்ல தீர்ப்பு மாதிரி பிளான் போட்டாச்சு. எல்லா ஸ்கெட்சும் போட்டாச்சு. ஜட்ஜும் நம்ம பக்கம் தான். நம்ம ஒன்றும் ஃப்ராட் தானே பண்ணல. இந்த கேஸ் இழுத்தடிக்காம அதுங்களை உள்ள தள்ளணும். அதான் நம்ம பிளானு. அதை தான் பண்றோம். சூப்பரு. ஒரு மாசம் மேக்ஸிமம் 50 டேஸ்க்கு தண்டனை கிடைச்சிடும். 2 நாள் ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்துடும். உடனே 1 வீக் இல்லை 10 டேஸ்க்குள்ளேயே அடுத்த ஹியரிங் போடுற மாதிரி போட்டு உள்ள தள்ள வேண்டியதான். ஏன்னா ஃபார்மாலிட்டிக்கு தான் செகண்ட் ஹியரிங். ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே தண்டனை கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுதான் உங்களுக்கு பண்ணணும். ஆனா அம்மா, போனா கண்டுபிடிச்சு தூக்க மாட்டோமா? தூக்கியாச்சு. ஐயோ, அதுங்க ஜெயிலுக்கு போற கண்குள்ளா கட்சி பார்க்கணுமே. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஜெயிலில் போய் பார்க்கலாம். அம்மா, ஒரு நாள் போய் அதுங்களை வச்சு செஞ்சுட்டு வரணும். எல்லாருமே போறோம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உள்ளேயே போயிட்டு வச்சு செஞ்சுட்டு வரோம். ஐயோ, இந்த கண்குள்ளா கட்சி பார்க்கணும்னு ஆசையா இருக்கே. ஈகரா இருக்கு. எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ நடக்குமோ? அப்பா, செமையா இருக்கு. சரி, நான் கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கூட்டு போவா? என்னடா பெர்மிஷன்லாம் கேக்குற? வரமாட்டாளு. ஓடு, நானே சொல்றேன். ஓடி போ. எல்லாம் இங்க இருக்கீங்க. உங்க ட்ரெயின் எடுத்து கிளம்ப போறோம். ஓடு. இது அங்க வரும். புரியுதா? இது என்ன? நான் கர்ம இழுத்துட்டு ஓடுறேன். சரி. என்ன இவ்வளவு திப்பு தான் அப்படி சைன் போட்டு கொடுத்துருப்பேன். உருட்டிக்கிட்டே இருக்கீங்க? சொல்லு. சாரி. இது பதில். போலீஸ் ஐ மீன் என்ன சொல்றது, இப்போ போலீஸ்ல வந்த மாமி தாங்கிக்க மாட்டாங்கல்ல, அதான். உன் பக்கம் பழி ஏற்றுக்கிட்ட. எதுவும் ஏத்துக்கல. நடக்கிறது நடக்கட்டும், விதிப்படியும் விட்டுட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் யாருக்கிட்ட கேட்பேன்? 8 வருஷம் இருக்க போறேன். அதானே? சாரி. அப்போ அந்த க்ரஷோட வந்தான். நான் தான் சொன்னேனே, அந்த க்ரஷ் நீங்க தான் நம்பல. உங்களுக்கு தான் என் மேல நம்பிக்கையே இல்லையே. பேசி பழகிருக்கான்னு சொன்னானோ? கூட பேசி பழகலையா? 10 வயசுல இருந்து என்ன லவ் பண்ற? எனக்கு அது லவ்வாலாம் தெரியல. அப்புறம் கூட இருக்கணும், உங்க கூட மட்டும், அவ்வளவுதான். அது மட்டும் தான் என் எண்ணம். என்ன கதை? அம்மா கிட்ட சொன்னி அதை சொல்லு. அவங்களே சொன்னாங்களே. பரவாயில்ல. அது என் பொண்டாட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எனக்கு கேட்கணும் ஆசையா இருக்கு. பொண்டாட்டி சொல்லி கேட்கணும் ஆசையா இருக்கு. இல்ல, ஆயா மடியில படுத்துக்கிட்டு நாங்க சும்மா கதை பேசிட்டே இருந்தோம். அப்ப ஆயா சொல்லிட்டு இருந்தாங்க, உங்க மாமி வந்து இப்படிதான் பாத்துக்க போறாளோ, அண்ணன் குடும்பம்னே திரியிறா, அவங்க மதிக்க கூட மாட்டுறாங்க. இப்பெல்லாம் அவங்க பெருசா மதிக்க மாட்டாங்கல்ல. என்னடானா அண்ணன் பிள்ளைக்கு கொடுத்தாகணும்னு யோசிக்கிறா. ஆனா அந்த மனுஷன் சீண்டவும் மாட்டாரு, அந்த பொண்ணு மதிக்கவும் மதிக்காது. அது வந்துச்சுன்னா உன் மாமாவுக்கு நல்ல வாழ்க்கையே கிடைக்காது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாமாவும் கஷ்டப்படுவாரு அப்படி சொன்னாங்க. மாமான்னு சொல்லாத, எனக்கு குழம்புது. அப்பா மாமான்னு பேசினா எனக்கு அத்தானே சொல்லு. ராம. ஆமா. சரி, உன் மாமாக்கும் நரகமாக தான் இருக்கும், உன் அத்தானுக்கும் நரகமாக தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க. பேசிட்டு இருக்கும்போது தான் ஆயாவோட ஃப்ரெண்ட் பக்கத்துல இருந்து ஆயா இருப்பாங்க, ருக்கு ஆயா வந்தாங்க. அவங்க வந்து ஜென்ரலாக ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, இப்பெல்லாம் நீ விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன ஆம்பளை பசங்க கூட விளையாடுறது, முறை பையனா இருந்தாலும் ஒரு வயசு தான். அண்ணன் கூப்பிட்டினா சொந்த அண்ணன் ஆயிடுவானா? நாளை பின்ன கல்யாணம் பண்ணினா உன் புருஷன் உனக்குள்ள சேர்ந்தினா ஒத்துப்பானா? அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. திருப்பி போய் நான் ஆயா கிட்ட நைட்டு தூங்கும்போது கேட்டேன், ஆயா ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க? நான் பெரிய போனதுக்கப்புறம் அண்ணா கூட அத்தான் கூடலாம் விளையாடக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். ஏன் அவங்க கூட நான் சுத்தக்கூடாதா? நிஷாந்த் அண்ணா அவங்க கூட நான் போக முடியாதா அப்படி கேட்டேன். ஆயா சொன்னாங்க, இந்த வீட்டு பொண்ணு நீ, உன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டோம். அப்போ உன் அத்தான் கூட போறதுனால அத்தான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே யாரும் தப்பா பேச மாட்டாங்க, அதனால நீங்க 3 பேர் கூட ஜாலியா போகலாம். ஆனா நாளைக்கு உன் குடும்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாதுல்ல, அவங்க உறவை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாதுல்ல, அவங்களுக்கு தப்புனா இவங்களெல்லாம் விட்டு நீ பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படி சொன்னாங்க. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. உங்க 3 பேரை விட்டு விலகணும். சிவா வந்தா மாமா கஷ்டப்படுவார், நீங்க கஷ்டப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஒரு மாதிரி அழுகழுகியா வந்துச்சு. எனக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கம் வரல. ஒரு மாதிரி கெட்ட கனவா பயமா இருந்துச்சு. மறுநாள் காலையிலேயே போய் ஆயா கிட்ட திருப்பி கேட்டேன், தெரியாது, என்னாலே உங்களெல்லாம் விட முடியாதுன்னு, இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருந்தேன். உனக்கு என்ன இப்போ கல்யாணம் பண்ண போறாங்க, அதுக்கு பல வருஷம் இருக்கு, போய் படிக்கிற வேலை இருக்கு, அதெல்லாம் பாரு, இப்போ எதுக்கு அதை பத்தி யோசிக்கிற அப்படி கேட்டாங்க. இல்ல, நான் அத்தானை விட்டு போக மாட்டேன், மாமா விட்டு போக மாட்டேன், அண்ணாங்களை விட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்துனதுனால ஆயா பயந்துட்டாங்க.
ஆயிடுமோ பிரச்சனை ஆயிடுமோ சொல்லிட்டு ஆயா என்ன சொன்னாங்கன்னா, நீ உங்க அத்தானை கட்டிக்கோ, நீ ஏன் போற, உன் அத்தானை கட்டிக்கிட்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ பழகுறது அவன் ஏன் தப்பா நினைக்க போறான், அப்போ உன் அண்ணன்களும் உன் கூட இருப்பாங்க, உன் அத்தாவும் உன் கூட இருப்பாங்க, உன் மாமாவையும் நீ நல்லா பாத்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. நான் அத்தானை கட்டிக்கிட்டா எல்லாரும் என்னை விட்டு போக மாட்டாங்கல்ல அப்படி கேட்டேன். வீட்டிலேயே தான் நீ இருப்ப, இந்த வீட்டை விட்டு போக மாட்டே, இது எல்லாமே உனக்கு தான், நீ இந்த ஆயா கூடயும் இருக்கலாம், என் தாத்தா கூட இருக்கலாம், எல்லாரும் கூடயும் இருக்கலாம் அப்படி சொன்னாங்க. அப்படி இந்த வீட்டு பொண்ணாவே இருப்ப, வேற வீட்டுக்கு போக மாட்டேன், அப்போ ரெஜிஸ்டரான விஷயம்தான், அதனால உங்க கூட இருக்கணும், உங்க எல்லாரையும் விட்டு போக கூடாது, அதுக்கு இதான் வழி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆயா சொன்னாங்க, இப்படி சின்ன பொண்ணு பத்தி எல்லாம் பேசக்கூடாது, நீ கேட்டியே நான் சொல்லிட்டேன், வெளியவும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. பேர் பேசுனது நம்ம 2 பேருக்குள்ளதான் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால அதை நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. ஒரு 11th, ஐ மீன் 12-13 வயசுல தான் கேர்ள்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதான் நான் சொன்னோமே, இந்த கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், மாமாவை கட்டிக்கிறதா, அப்பதானே இந்த விஷயத்த சொன்னேன். அதனால அவங்களும் ஒத்துக்கிட்டாளுங்க. அதனால அப்ப அவங்களுக்கு தெரியும். அப்படின்னு புருஷனா தான் பார்த்தேன். இந்த அஸ்கி வயசு. பதில் சொல்லு. ஆமா. உங்க அண்ணன் கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டியே, அப்புறம் உனக்கு ஆலம்பரம் கூட்டின விஷயம் ஞாபகம் வரும்னு சொன்னீங்க, அப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல அவன் கூட பெருசா க்ளோஸா இல்ல, 3rd இயர் தானே, அப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எங்க பக்கத்துல இருப்பீங்க, ஏன் நான் உங்க கையை கூட பிடிச்சி பல நாள் உட்காந்துருக்கேன், அந்த டைம்ல என் மடியில கூட உட்காந்துருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வந்த உடனே பக்கத்துல தள்ளிட்டு போயிடுவீங்க. அப்பெல்லாம் ஞாபகமே இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அப்பெல்லாம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் தான் உங்ககிட்ட உட்கார்றதும் உங்ககிட்ட இருக்கிறதும் நான் தவிர்த்தேன். அதை நீங்க தள்ளி வச்ச, என்கிட்ட உட்காருறது அதெல்லாம் இல்லாம நீ பண்ண, மாமா வீடு அப்படி போக ஆரம்பிச்ச. ஆமா, பார்க்க கஷ்டமா இருந்துச்சு, அதான். நீ கேட்டிருக்கலாமே. என்னன்னு கேட்பேன், உங்களை பையன் நீங்க பயப்படுவீங்க, பொம்பளை பிள்ளை நான் பயந்துருக்க மாட்டேனா? சாரி, அப்போ உனக்கு கஷ்டப்படுத்திருக்கால எனக்கு தெரியாமலே. அப்பயும் நீ தான் இருந்த, என் ஃப்ரெண்டு தான். நான் எதுவும் நினைக்கலீங்க, அப்ப என்ன நினைப்பேன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆலம்பரம் கோட்டை அப்படிதான். அதுக்கப்புறம் 4th இயர்லாம் பெருசா பிரச்சனை இல்லை எனக்கு. நான் ஸ்டடீஸ் அப்படி பிஸி ஆயிட்டல, ஸோ நான் பெருசா அவங்கள பத்தி நினைக்கல. நான் கல்யாணத்துக்கு நீ போனேன். ஃபாரின் போனதுக்கு அப்புறம் இன்விடேஷன் வச்சாங்க, போக மாட்டோமா? ஏடி ஹாப்பியா இருந்திருக்குமே. அதுக்குள்ளதான் நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களே. அப்புறம் அதை விட நிஷாந்த் தானே எனக்கு புரிய வச்சுட்டான். அவன் தான் அப்போ நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லிட்டானே, ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. எப்படி பழகுறானோ அப்படிதான் அவக்குனியா பழகுறான். என்ன, நாங்க ஆம்பளை பசங்க, அது பொம்பளை பிள்ளை, மற்றவங்களுக்குலாம் அது லவ்வரா தோணுது, பாக்குறவங்க தப்பு கிடையாது, அது அவங்க மனசு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொன்னோம். எனக்கே சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ 4-5 பேர் என்ன யாராவது பார்த்தாங்க கூட நிஷாந்த் அண்ணா கூட நான் தப்பா தான் நினைச்சிருப்பாங்க, என் அண்ணா கூட அரசண்ணா கூட தப்பா தான் நினைச்சிருப்பாங்க, உங்க கூடயும் தப்பா தான் நினைச்சிருப்பாங்க, ஏன் 3 பேர் கூட சுத்ததும் கூட தான் தப்பா நினைச்சிருப்பாங்க. ஸோ பாக்குறவங்க பார்வை தானே அப்படின்னு அப்புறம் நான் மாறிட்டேன். அதுக்கப்புறமா தான் யார் பக்கத்துல நின்னாலும் சந்தேகப்படக்கூடாதுன்ற தாட் வந்துடுச்சு. எங்க அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க ப்ராப்பரா, தெரியும்ல. நான் கொடுக்கல, என்கிட்ட சாரி மட்டும் தான் கேட்டு போயிருக்காங்க. இதுவே பெர்மிஷனுக்கு சமம் தான். அதெல்லாம் செல்லாது, ப்ராப்பர் பெர்மிஷன் வேணும். அப்புறம் என்னதுக்கு அங்க தூக்கிட்டு வந்தீங்க, 25 வருஷம் போடணுன்ட்டு? நான் சொன்னேன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ எங்களுக்கு சொல்லிட்டு முடி வச்சுட்டு இருக்கேன். சக்சீட் பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு பார்த்தேன். ஒரு கிஃப்ட் வரல. ப்ளீஸ் கிஃப்ட் வேணும். நான் வர இதுக்குள்ள அடம் பிடிக்கிறீங்க. இதுக்கப்புறம் அடம் பிடிக்கிற வாய்ப்பு இல்லதான், பிடிங்கிப்பேன், ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவேன்னு பாக்குறேன். பிச்சு நான் லாக் பண்ணிட்டேன், யாரும் வர மாட்டாங்க, புரியுதுல. போட்டேன், யாரா இருந்தாலும் நாளைக்கு தான் மீட்டிங்கும் நாளைக்கு தான், இவங்க கிட்ட மீட்டிங்கும் நாளைக்கு தான். அவசரமா வந்ததுனால தாத்தாவும் கிளம்பிட்டாரு. எல்லா கதையும் எப்போ பேசுதுன்னு அப்புறமா சொல்றேன், ஒரு வாரம் ஆற போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாரும் இதை பத்தி பேசுறாரு சொல்லிட்டு போயிட்டாரு. நிறைய தண்டனை கிடைக்கும்ல? கிடைக்கும். அந்த அடி அடிச்சுங்களாமே. நினைச்சியா உடந்து கொட்டிட்டு வந்திருக்கேன். லவ் யூ டூ. ஃபார்மாலிட்டி நமக்கு வேண்டாம், ஓகே? பிச்சு கரெக்டா கேஸ் பிடிச்சிரு மைண்ட் வைஸா. அப்படித்தான் நம்ம லாங்குவேஜ்ல பேசலாம், அதான் நல்லா இருக்கும். சாரி, நோ பெர்மிஷன், புரியுதுல. சரி, நோ பெர்மிஷன்.